வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி டைலரிங் ஷாப்பில் டே 8 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே காய்ஸ், என்னோட வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகி வர மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஷெடியூல் வைஸ் வந்து கொஞ்சம் சண்டே அவுட் சைட் ப்ரோக்ராம்ங்கிறனால சின்ன மிஸ்டேக் ஆச்சு, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த வீடியோவுக்கு அப்புறம் ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோஸ் ஷெடியூல் படி கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்துடும். இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஆர்டர். இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், வித்தவுட் லைனிங் தான். சரிங்களா? இதை முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் சீக்கிரமாக இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, கழுத்து பீஸு அண்ட் வந்து பூப்பட்டி, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சாச்சு. எப்போ வந்து நம்ம வந்து என்ன ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண போனாலும் சரி, நம்ம எப்போதும் இதை மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, 1 2 3 இல்லை ஸ்டாராக போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை கட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து ஹேண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டு போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் வந்து பேக் பீஸ் போட்டுக்குங்க, அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் போட்டுக்குங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? கீழே வந்து கிராஸ் பட்டி போய்ட்டுவோம், அப்புறம் வந்து பட்டன் இதுக்கு ஹூக் பட்டிக்கு வந்து இது பண்ணுவோம், அப்புறம் வந்து கழுத்துக்கு. இது எல்லாத்துமே ப்ராப்பராக பிகினராக இருக்கிறவங்க ஆர்டராக ரைட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றத்தையும் டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மறந்துட மாட்டீங்க. கிளாத்து கரெக்டாக எல்லாத்துக்கும் பத்துதா அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு திடீர்னு ஏதாவது கிராஸாக வெட்டிட்டோம் அப்படின்னா கூட திடீர்னு வந்து இந்த கழுத்து பீஸுக்கு ஒரு கிளாத் இல்லைனா கூட நம்ம ஒட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ரீசனால் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நோட் மாதிரி ரைட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு பழக சரியாயிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. இதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் குட்டி ட்ரிக்கு தான். குட்டி ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த அளவுக்கு வந்து நம்மளோட செஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த செஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஃபிட் ஆகுற அளவுக்கு இந்த அளவுக்கு சப்பட்டையாக வராமல் நல்லா நீட்டாக வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம வந்து எடுக்கும்போது தான் கிராஸ் பட்டி கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் கலருங்கும் போது நம்ம நார்மலாக எப்போதும் போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு மடித்து அடிக்க வேண்டியதுதான். இப்போது கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஒரு பார்ட் எடுத்துட்டோம்னா அந்த பார்ட்டோட ஒர்க் வந்து ஃபில்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகி நமக்கு கிடைச்சிடும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸை வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் பீஸில் நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அத்தனை ஒர்க்குமே வந்து பண்ணியாச்சு. பாருங்கள், 2 பீஸ்லையுமே ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை அடிச்சுட்டு ஷோல்டர் பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, கையை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து அடிச்சாச்சு. இந்த கையை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரண்ட் பீஸில் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிற இந்த கை பீஸை வந்து குடஞ்சி வெட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு மடித்து அடிச்சிடலாம். இப்போ
வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு பின்னாடி மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து உடம்பு வந்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. உடம்பு பகுதியை வந்து பிடிச்சி தைச்சாச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணணும் அண்ட் வந்து பின்னுக்கு வந்து 2 டாட் அடிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பின்னுக்கு வந்து 2 டாட் அடிச்சுட்டா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, பாய், டேக் கேர்.